வணக்கம், நான் உங்கள் டிஎஃப். இப்போ அடுத்த டேட்டா மைனிங் டூல் கிட்டோட வீடியோ என்னென்னா பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸ். ஸோ இதுக்காக நம்ம முதல்ல பிசிஏன்ற ஒரு விட்ஜெட்டை ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த பிசிஏ விட்ஜெட். இது என்ன பண்ணுதுன்னா, இது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக். டு பி ப்ரிசைஸ், இது ஒரு அன்சூப்பர்வைஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக். ஸோ என்னென்னா அன்சூப்பர்வைஸ்னு சொல்லும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஏஐ மெஷின் லேர்னிங்கில் சூப்பர்வைஸ்டு இருக்கும், அன்சூப்பர்வைஸ்டு இருக்கும். சூப்பர்வைஸ்டு சொல்லும்போது தேர் இஸ் அ கைண்ட் ஆஃப் லேர்னிங் அல்காரிதம். தட் இஸ் அந்த லேர்னிங் அல்காரிதம் திடீர்னு ரெகுலர் இன்டர்வல்ஸில் அதுக்கு இன்புட் இருக்கும், அதில் அவுட்புட் வேலிடேட் பண்ணப்படும். அன்சூப்பர்வைஸ்டு சொல்லும்போது அதுவே தானாக லேர்ன் பண்ணுற மாதிரி. எப்படி சில ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் இல்லாமல் லேர்ன் பண்ணுறாங்களோ, அவங்க சூப்பர்விஷன் தேவையில்லாமல் அவங்க அன்சூப்பர்வைஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிற மாதிரி இந்த அல்காரத்தில் வித்தவுட் எனி சூப்பர்விஷன் அதுவே லேர்ன் பண்ணுறதுனா அது அன்சூப்பர்வைஸ்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக். என்ன ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக்னு சொல்லும் போது, ஒரு பர்டிகுலர் டேபிள் ஒரு பர்டிகுலர் டேட்டா செட்டில் நிறைய வேரியபிள்ஸ் இருக்கலாம், நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கலாம். இது தேவையான பேராமீட்டரை மட்டும் எடுத்துக்குது. ஸோ இது இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸாக அது மட்டும் எடுக்குது, பிரின்சிபல் காம்பனன்ட் மட்டும் எடுக்குது, தேவையில்லாதான் எடுத்துருது. ஸோ அந்த பர்டிகுலர் டேட்டா செட்டோ டேபிளில் என்ன பண்ணோம்னா இது கம்ப்ரெஸ் பண்ணி வச்சிடும். ஸோ அந்த பர்டிகுலர் டேட்டா செட்டோட டைமென்ஷனிங் காலுமே கம்ப்ரெஸ் பண்ணுறது தான் இதோட அப்ஜெக்டிவ். இது டேட்டா செட்டை கம்ப்ரெஸ் பண்ணுது. அது மூலியமாக வெரி இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் மட்டுமே அது காட்டுது. ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாக நார்மலைஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படுது இந்த பிசிஏ. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபைல் எடுக்கிறோம். ஸோ ஃபைல் எடுத்தாச்சு. இந்த ஃபைல் நம்ம என்ன ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியும், த்ரூ அதில் இருக்கிற ஃபைலும் லான்ச் பண்ணிக்கலாம், இல்லை வேறு யூஆர்எல்லேருந்து லான்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் அது எடுத்துக்கிறோம், லோட் பண்ணுறோம். ஓகே, ஆஸ் ஆல்வேஸ் லோட் பண்ணிட்டு நம்ம அதை விஷுவலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு டேட்டா டேபிள் எடுக்கிறோம். ஸோ டேட்டா டேபிளில் நீங்கள் தெரியும் அதில் என்ன இருக்குன்னு. இதுதான் உங்களுக்கு தெரியும், ஷேடானது தான் டார்கெட் பேராமீட்டர் ஒரு வேரியபிள். மீதி ஃபீல்ட்ஸ்லாம் பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 ஃபீல்டு இருக்குது இதில். ஸோ அது கொஞ்சம் அதிகமான ஃபீச்சர்ஸ் தான் ஒரு டேபிளில். ஸோ இந்த எல்லா ஃபீச்சர்ஸையும் நமக்கு தேவை, ஆஸ் ஹியூமன்ஸ் நமக்கு தேவை. பட் ஃபார் லேர்னிங் அல்காரிதம் இந்த எல்லா ஃபீச்சர்ஸையும் இது பண்ணுறதுக்கு நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயந்தான். டைம் காம்ப்ளெக்சிட்டி, ரொம்ப டைம் ஆகும். ஸோ இதை ஆல்சோ ஸ்பேஸும் அதிகமாகும். ஸோ இதெல்லாம் கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக we are using this PCA டெக்னிக். இது அப்ளை பண்ணால் என்ன ஆகும்னு பார்க்கலாம். ஸோ இது இந்த பர்டிகுலர் ஃபைலோட டேட்டாவில் நம்ம பிசிஏ அப்ளை பண்ணுறோம். பிஃபோர் தேட் நம்ம இதில் 2 டேட்டா டேபிள் யூஸ் பண்ணுறதுனால இதில் ஒரிஜினல் டேட்டா டேபிள்னு போட்டுக்கலாம் பேர். ஒரிஜினல் டேட்டா டேபிளில் டூப்ளிகேட்டு கிடையாது, அது கம்ப்ரெஸ் ஆகாதது, அது மாதிரி ஒரிஜினல் டேட்டா டேபிள் மாதிரி. இப்போ இதுக்கப்புறம் பிசிஏக்கு அப்புறம் நீங்கள் ஒரு டேட்டா டேபிள் ஜென்ரேட் பண்ணுறீங்க. மேபி இதோட பேர் நீங்கள் கம்ப்ரெஸ்ட் டேட்டா செட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. டேட்டா செட் டேட்டா டேபிள் ஒன்று தான். ஆக்சுவலாக நீங்கள் கொஞ்சம் மேத்தமெட்டிக்கல் ஃபார்மேட்டில் சொல்லும்போது டேட்டா செட்டுன்னு சொல்லுவோம், டேட்டா பேஸ் ஃபார்மேட்டில் சொல்லும்போது டேட்டா டேபிள்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நான் திருப்பி சொல்கிறேன், இது ஃபார் ஈஸ் ஆஃப் கம்ப்யூட்டேஷன் தான், ஹியூமனுக்கு அவ்வளோ ஈஸி ரீடபுளாக இருக்காது. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஆக்சுவலாக அதிகம் ஆகலை, அதிகம் கம்ப்ரெஸ் ஆகலை. இப்போ ஒரிஜினல் டேட்டா டேபிளில் பார்த்தீங்கன்னா 13 ஃபீச்சர் இருக்குது, தெரியுதுங்களா? கம்ப்ரெஸில் பார்த்தீங்கன்னா 11 இருக்குது. ஸோ ஆக்சுவலாக 2 உங்களுக்கு இதாக இருக்குது, ரெடியூஸ் ஆகிருக்கு, 2 ஃபீச்சர் ரெடியூஸ் ஆகிருக்கு. இன்னும் சில இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபீல்ட்ஸ் ரெடியூஸ் ஆகும் நீங்கள் பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சின்ஸ் இது கொஞ்சம் எல்லாம் மெடிக்கல் பேஸ்ட் தான், சின்ஸ் இது கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரி ஒரு ரிலேட்டடான டேட்டா பேஸ் ஆனதுனால அவங்க ரொம்ப ரெடியூஸ் ஆகலை இந்த இதில், பிகாஸ் எல்லாமே கொஞ்சம் இண்டிபெண்டன்ட் பேராமீட்டர்ஸாக இருந்தது. பட் சர்டன் இதில் நிறைய ரெடியூஸ் ஆகும். ஸோ டு சப்மிட் ஆல் அப் பிசிஏ இதில் சென்ட்ரல் ஐடியா அது என்ன பண்ணுதுன்னா,
உங்களோட ஒரிஜினல் டேட்டா டேபிளை வந்து கம்ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிட்டு கம்ப்ரெஸ் பண்ணி கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ அதோட ஆப்ஜெக்டிவ் என்னன்னா வந்து உங்களோட டைமென்ஷன் அல்லது காலம் டேட்டா செட்டோட டைமென்ஷனாக சைஸ் ரெடியூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். அப்புறம் டேட்டா செட்டை வந்து அதனால் கம்ப்ரெஸ் ஆகுது. என்னென்ன இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட் அந்த கம்ப்யூட்டேஷனுக்காக அது மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுது. ஸோ அதுதான் வந்து பிசிஏவோட வேலை. ஏதாவது டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் ட்ராப் பண்ணுங்கள். சஜஷன்ஸ் ஆர் மோஸ்ட் வெல்கம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.